திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளரான அஞ்சகம் பூபதி இருக்கிறார். அவரிடம் நமக்கு கருத்துக்களை கேட்போம். நேரலையிலும் உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். திமுக பொருளாளருடைய அனுமதியோடு ஆசையோடு உங்களுடைய வேட்பாளராக திமுக அறிவித்திருக்கிறது. உங்களுடைய பிரச்சாரங்கள் எப்படி இருக்கும்? உங்களை எதை முன்னிறுத்தி உங்களுடைய பிரச்சாரங்கள் அமையும்? ஹலோ, வணக்கம். வணக்கம். இந்த தஞ்சை இடைத்தேர்தலில் மீண்டும் எனக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைத்துள்ளது. 6 மாத காலமாக தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது திமுக கழகம் ஆட்சியில் இருக்கும் தான். அந்த இயக்கத்தில் மக்கள் இருக்கிறார்கள். ஏன்னா எந்த விதத்திலுமே ஒரு செயல்படாத ஆட்சியாக இந்த ஆளும் கட்சி இருக்கின்றது. அதை முன்னிறுத்தி எதிர்கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய கழகம் எல்லா பிரச்சனைகளுக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்து வருகின்றது. அதையே முன்னிறுத்தி நான் எங்களுடைய தஞ்சை பகுதியில் வாக்கு சேகரிக்க உள்ளேன். 2 திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களும் எங்களுடைய பிரச்சார வியூகங்கள் நாங்கள் அமைத்து விட்டோம். அதற்கான அனுமதி கிடைத்தவுடன் நாங்கள் எங்களுடைய தொகுதிக்கு சென்று எங்களுடைய பிரச்சாரங்களை முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்க உள்ளோம் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்திருக்கின்றனர். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பிரச்சாரத்திற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவார்.